தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தெரியாதவங்களுக்கு தான் இந்த நான் வீடியோ மேக் பண்ணுவேன். தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டூரிஸ்ட் விசா, விசிட்டிங் விசா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த விசாலாம் ஏன் வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நிறைய பேர் காசு கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு கொடுத்து ஏமாந்துறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 1 உங்களுக்கு விசாவை அவங்க இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டோப் பண்ணித்தாங்க. அது நார்மல் விசா வராது அப்படின்னு சொல்லி ஸ்டோப் பண்ணித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஏபிக்கு, அதாவது மேக்ஸிமம் 4000 திரம்ஸ் நம்ம காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு விசா அப்ரூவல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு விசாவை எனக்கு அண்ணனுக்கோ தம்பிக்கோ நான் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஏஜென்ட் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி தாரேன், எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கினா கொடுத்துறாங்க காசு. என்ன சொன்னால் இப்போ லேட் ஆகுது, விசாவும் வருது இல்லை. ஓகேங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஷார்ஜா விசா மட்டும்தான் வருது. ஷார்ஜா விசா பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போகிறோம். தெரியாதவங்க நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பை, see you.